ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பொங்கல் அப்டேட் தான். ஸோ வந்து நைட்டே வந்து ஒரு கோலம் போட்டுட்டோம். எங்கள் வீட்டில் வந்து 3 பிளேஸில் கோலம் போட வேண்டியிருந்துச்சு. ஸோ 3 பிளேஸில் நல்லா கோலம் போட்டு முடிச்சுட்டு காலைல எழுந்து இதெல்லாம் குளிச்சுட்டு பொங்கலுக்கான தேவையான பிளேஸ் வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணிட்டு வந்து கரும்பெல்லாம் கட்டி டெக்கரேஷன் பண்ணுவோம். அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பானை வைக்க ரெடி பண்ணிக்கும் போது நான் தான் ஃபஸ்ட்டு கற்பூரம் ஏற்றினேன். கற்பூரத்தை ஏற்றிட்டு அடுப்பேறிய ஆரம்பித்த உடனே என் ஹஸ்பண்ட் வந்து பொங்கல் பானை எடுத்து வச்சாங்க. அப்புறம் நாங்கள் தண்ணியெல்லாம் பாலெல்லாம் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோன்னா பால் நல்லா பொங்கிருச்சு. கரெக்டாக பால் வந்து சூரியன் உதிக்கும் திசையை நோக்கி தான் வந்து பொங்கி வளைஞ்சிது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்களும் எல்லோரும் பொங்கல் அப்படின்னு சொல்லி கற்றுனோம். அப்புறம் பால் பண்ண அரிசியை போட்டு கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணி பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அரிசி அப்புறம் முந்திரி திராட்சை என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பொங்கலை எப்படியோ ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி எங்களோட செல்ல குட்டீஸ் லக்கி ரெக்ஸும் எங்களுக்காக அப்படியே வெயிட் பண்ணாங்க, எப்படா பொங்கல் தருவாங்க அந்த மாதிரி வெயிட் பண்ணி உட்காந்துருந்தாங்க. அப்புறம் கடைசியில் நாங்கள் பொங்கல் செஞ்சு நல்லா சாமிக்கு படித்து கும்பிட்டு எங்கள் பொங்கலை வந்து காலையிலேயே சிறப்பாக முடிச்சிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டு பொங்கலை எப்படி வச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.